உங்களுடைய சுபாவங்களை நீங்கள் மாற்றினாலே போதும், மற்றவர்கள் முன்பாக நீங்கள் மதிக்கத்தக்கவளாய் மாறுவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொருள் இருந்தாலும், பணம் இருந்தாலும், சொத்துக்கள் இருந்தாலும், பதவிகள் இருந்தாலும், நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற அந்த நடத்தை நிமித்தமாக தான் உங்களை கனம் பண்ணுவாங்க, உங்களை மதிப்பாங்க. புரிஞ்சா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை மதிக்கிறது எதனாலதான்? படிப்புனாலேயோ பதவினாலே அல்ல. உங்க கேரக்டர், உங்க குணாதிசயம் சரியா இருந்தா உங்களுக்கு நிறைய பேர் மதிப்பாங்க. இன்னைக்கு நான் முதல் கொண்டு சொல்லுகிறேன், சில காரியத்தை நானும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்றீங்க நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று? எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு நாளைக்கு அப்படிப்பட்ட சுபாவத்துல நான் மாறி இருக்கக்கூடாது. நீங்க கேள்வி கேட்கலாம், நீங்க சொன்னீங்களா பாஸ்டர், நான் மாற்றுவதற்கு தேவன் நிறைய காரியத்தை இந்த 2 வருஷத்துல, இந்த 6 மாசத்துல மாத்திக்கொள்ள கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சில இடத்துல வாயே திறக்க கூடாது. பக்கத்துல பாருங்க, சில இடத்துல சொல்லுங்க பக்கத்துல வாயே திறக்க கூடாது. ஹல்லேலூயா. நிறைய காசு இருக்கிறவங்க சந்தோஷமா சிரிக்கவே மாட்டாங்க. என்ன சொல்றாங்க, ஏஐல ஒரு வீடியோ பார்த்து, ஏழை மனுஷன் என்ன பண்ணுவானா, பசிக்காக அலைவான், பசிக்காக தேடி தேடி போவோம், எங்க சாப்பாடு கிடைச்சா சந்தோஷமா. ஆனா பணக்காரன் நிறைய சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாது. எப்படிங்க? நிறைய தட்டில் சாப்பாடு வச்சாலும் சுகரு அது இதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம். காசுலாம் இருக்கும், பணம்லாம் இருக்கும், உடனே எல்லாம் கிடைக்கும். ஆனா வேலையான மனுஷனுக்கு அந்த சாப்பாடு கிடைக்காம உப்புள்ள சாப்பாடு, கறி சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடாம தவிச்சிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த தாகம் வரணும், ஆவிக்குரிய பசி வரணும். பக்கத்துல சொல்லுங்க, ஆவிக்குரிய பசி வரணும். பக்கத்துல ஆவிக்குரிய பசி, உலக பசி எடுத்தது போதும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பசி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா கர்த்தர் உங்க குணாதிசயத்தை மாத்திடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம சில காரியத்தை வெளிப்படையாக கவனித்து செயல்படணும். அடுத்தது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 3:16 நான் உங்களுக்கு சொல்லி இதோடு நான் முடிக்கிறேன். யாக்கோபு 3:16 3:16 இருக்கா? வாசிங்க. வைராக்கியமும் இங்கே உண்டோ கலகமும். பாருங்க, வைராக்கியமா இருக்கிறது. வாசிக்கிறோம், வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. இதை நீங்க பாயிண்டா நீங்க ஒரு நான் பேராகிராஃப் மெசேஜ் கொடுக்குறேன் உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக. சில காரியத்தை ஆர்டர் பேசுறேன். நீங்க எப்படி பாயிண்ட், நிறைய பாயிண்ட் எழுதிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லப்பட்ட அந்த ரோமர் 12:15 16 17 ஒரு நல்ல பாயிண்ட்ஸ், ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் வருவாங்க. இப்ப சொல்லப்பட்ட வார்த்தை முன்னேற்றத்திற்கு குறைத்து மதிப்பிடுதல் அப்படின்ற ஒரு தலைப்பு. ஃபர்ஸ்ட் மறைக்கப்பட்ட காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அதை புரிஞ்சுக்கணும். மறைக்கப்பட்ட காரியத்தை ஆண்டு வெளிப்படுத்தி காட்டுறது. இந்த மனுஷன் இப்படிதான், இவங்ககிட்ட இப்படிதான் இருக்கணும், சந்தோஷப்படணும், அழுகளோடு கூட அப்படிதான் அந்த மனுஷனுக்கு கூட நம்ம இருக்கணும்னு சொல்லித்தரேன். 2வது, சில காரியத்தை நாம் முன்னேற விடாமல் தடுப்பதற்கு அந்த குடும்பத்துல, அந்த வாழ்க்கையில என்ன வருதா, வைராக்கியமும். நான் பேசவே மாட்டேன், ஒரு வைராக்கியம். முடிவு பண்ணிடுவோம், பேசவே மாட்டேன். அவங்க சாப்பாட என்ன செய்ய மாட்டோம், சாப்பிடவே மாட்டோம். இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு காரியத்தை பிடிச்சிட்டா அந்த காரியத்தை விடாம சொல்லிக்கிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப குத்தி காட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்ப நானே ஒரு தப்பு பண்ணிட்டேன். கடந்த நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனை எங்களோட வாழ்க்கையில வந்துச்சு. திரும்ப திரும்ப அந்த மிஸ்டேக்கை குத்திக்கிட்டே இருந்தா என்னால ஊழியம் செய்ய முடியுமா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எத்தனையோ பாவிகளை சந்திச்சாரா இல்லையா? அந்த பாவிகளை யாராவது ஒருத்தரை பப்ளிக்ல வச்சு இல்ல தனிப்பட்ட காரியத்துல குத்துனாரா, திட்டுனாரா? சகேவே கூட்டிட்டு, சகேவே சொல்றான் அநியாயமாய் வாங்கினவன் இல்ல, உள்ள வீட்டுல உட்காந்து சகே ஒரு பிரசங்கம் பண்ணிருக்கலாம். நம்மளாம் என்ன பண்ணிருப்போம், ஒரு வீட்டுக்கு போனா நீ எல்லாம் பாவம் செய்யற, அது பாரு இப்படிதான் ஆகும், நீ எல்லாத்துக்கிட்டையும் ஏமாத்தி வாங்கிருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு பெரிய மெசேஜ் கொடுத்து அந்த இடத்துல அவன் நோக்கடிச்சுதான் அதுக்கப்புறம் அவனை மறந்துடுவான். ஆனா ஏசு அப்படி இல்லை,
உள்ள போனவரு ஒண்ணுமே பேசல. உன் வீட்டுல உன் வீட்டுல இன்னைக்கு என்ன செய்ய போறேன், சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டுல இருந்தாங்க. உடனே கூட்டிட்டு போறான். அவன் ஆண்டவருக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிடறான். அவன் உள்ள குத்தப்படுது. நல்லா கவனிங்க, உங்க வீட்டுக்குள்ள ஏசப்பா வந்துட்டாருன்னா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க, விரோதமா இருக்க மாட்டீங்க. யாரெல்லாம் இன்னைக்கு விரோதத்தோடு பகையோடு மூர்க்க குணத்தோடு வாழ்ந்துட்டீங்களோ இயேசு உங்ககிட்ட இல்ல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வர மாட்டேங்குது. குத்தப்படும். அவன் பாருங்க ஒண்ணுமே பேசல, உள்ள உட்கார்ந்து பாருங்க. அதே பேதுரு மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் சொல்றான், ஆண்டவரே எங்களை விட்டு ஆசீர்வாதம் முழுக்க கிடைச்சிருச்சு. அந்த படகுல ஏசப்பா உட்கார வச்சதுனால அது வரைக்கும் அவனுக்குள்ள அந்த ஃபீல் வரல. ஏசப்பா வந்தோட ஃபீல் வருது. நான் பாவியா சொல்றாரு, நீ என்ன பண்ற, இது வரைக்கும் மீன் பிடிச்சிருந்த, இனிமேல மனுஷனை கூட்டிட்டு அவனோட அந்த அந்த இடத்துல அவனுடைய லைஃபே மாறுது பாருங்க. மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏசப்பாவை பின்பற்றி கொண்டு போய் மிகப்பெரிய ஒரு சீசர்களுக்கு தலைவனாய் அவன் மாற்றப்பட்டான். தேவ பிள்ளைகளே, யாரிடத்துல வைராக்கியமும் விரோதமும் இருக்கிறதோ அவங்க வீட்டுல கலகம் வருகிறது. அந்த கலகம் வராமல் இருப்பதற்கு இயேசு அவங்க உள்ளத்துல இருந்தா, இயேசு அவங்க படகுல இருந்தா, வாழ்க்கைன்ற படகுல இருந்தா என்ன வராது, என்ன வராது, கலகம் வராது, பிரச்சனை வராது. அல்லேலூயா, பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இதெல்லாம் செய்யணுமான்ற ஒரு சீப்போன் ஆயிடும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு நீங்க ஏதாவது ஒரு மாசம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க வைங்க. அந்த 5000 ரூபாய் வாங்கினவன் உங்களுக்கு விரோதமா ஏதாவது பேசிட்டான், துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு திரும்ப செலுத்த முடியுமா? அவங்களால முடியுமா? மனசு வராது. தேவ பிள்ளைகளே, எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகள், இன்னைக்கு உணரணும். நம்ம ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சபைக்குள்ள இருந்தாலும் சரி, வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் முன்பதாக துர்ச்சையும் அந்த இடத்துல வைராக்கியம் விரோதமும் உள்ளவளா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, வைராக்கியத்தை நான் தூக்கி எறிகிறேன். சொல்லுங்க, வைராக்கியத்தை தூக்கி எறிகிறேன், விரோதத்தை தூக்கி எறிகிறேன். சில பேர் உண்மையான பிள்ளைகள் என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தர் பேசலைனாலும் அவங்க கிட்ட போய் பேசுவாங்க. சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, பிரதர் நல்லா இருக்கீங்களா, அல்லேலூயா. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க, வைராக்கியமா இருப்பாங்க. தேவன் அதை விரும்புகிறது இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு இயேசுவை என்ன பண்ணான், மறுதலித்தான். ஏசப்பா வைராக்கியமா நின்று அவன் கூட அவன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லல. பேதுரு மனக்கசந்து அழுகிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில 2 விதமான கேரக்டரை நம்ம பார்த்துருக்கோம். ஒண்ணு, யாருக்கிட்ட பேசினாலும் அவனுக்குள்ள இருக்கிற மறைக்கப்பட்ட சுபாவங்கள் தெரியாததுனால நம்ம இந்த கேரக்டரை வச்சு, அவங்க குணாதிசயத்தை வச்சு சந்தோஷமா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்க, அழுகிறாங்களா, அவங்களோடு கூட அழுகிறாங்க, அதோட லிமிட் வச்சுக்கோங்க. 2வது, ஒருத்தர் கலகம் பண்றாங்க, விரோதமா இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல அவங்க சரி செய்யறதுக்கு நீங்க வார்த்தைகளை விடாதீங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இது உங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன ஆகுது, தடையா இருக்கு. செய்ய முடியாது, அடுத்த வேலை செய்ய முடியாது, நம்மளால தூக்கம் வராது, சமைச்சு போட தோணாது. ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டாங்க, அந்த வீட்டுல பாத்திரம் டம்மு டம்முன்னு உடையுமோ உடையாதா? கணவன் காலையில திட்டாரு, நைட் எல்லாம் திட்டாரு, காலையில அந்த பாத்திரம் சாப்பாடு தட்டு பக்கத்துல வந்து படுத்தா கூட தட்டி விட்டு போறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தூக்கி எறிங்க. சொல்லுங்க, தூக்கி எறிங்க. அல்லேலூயா, பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம், மேட்டிமைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்த மனப்பான்மை, இதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல சபையில பேசுறாரு அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ லைஃப் அப்படிப்பட்ட லைஃப். அல்லேலூயா, நம்ம புதிதாக்கக்கூடிய லைஃப். சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், படுக்கிறோம், வேலைக்கு போறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், படுக்கிறோம், வேலைக்கு போறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், படிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலைக்கு போறோம். கஷ்டமா இல்லை? சிலவங்களாம் பாவமா இருக்கு, கஷ்டம். எந்த அவன் பிறந்ததுல இருந்து எந்த சுகத்தையும் அனுபவிச்சிக்க மாட்டான். சாப்பிடுறது, தூங்குறது, குடும்பத்துக்காக உழைச்சு 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 போல்ட் நட்டால லூஸ் ஆயிடுச்சு. என்னது போல்ட் நட்டால லூஸ் ஆயிடுச்சு. பாருங்க, ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்ட்டு போறாரு, உழைக்கணும்.
பிள்ளைகளை காப்பாற்று, குடும்பத்தை காப்பாற்று. அவங்களுக்கு அப்படிப்பட்ட சகோதரிக்கு நல்ல மனைவி, நல்ல கணவனா ஒரு வாய் சாப்பாடு கொடுத்தா அவங்க சுமையெல்லாம் அப்படியே இறங்கி. இன்னைக்கு கத்த சொல்றாரு, இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் மாறணும். நீங்க வந்து நல்லா கைதட்டி பாடுறேன், நல்லா ஜோம் பண்ற, 3-4 ஜோம் பண்ற, பாஸ்டிங் இருக்கிறேன், ஆமே. ஆண்டு சொல்றாரு, நீ நரகத்துக்கு போவாயாக. ஏன் சொல்றாரு? கத்தாவே சொல்றாங்கல்ல, பைபிள்ல இருக்க கத்தாவே கத்தாவே சொல்றாங்க. எது கொடுத்தாலும் ஆண்டவர் பார்த்துக்காரு, ஆண்டவர் பார்த்துக்காரு. கத்தாவே கத்தாவே கத்தாவே, அவரை தான் நம்பி இருக்கிறேன், அவரை தான் நான் போட்டிருக்கிறேன். அவரை தான் பார்த்தா வீட்டுக்குள்ள கேட்டதான் தெரியும், சாட்சி கேட்டதான் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு மனம் திரும்பணும். சொல்லுங்க, என் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கணும். குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது. சொல்லுங்க, என் குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுப்பா. என் சபை, சொல்லுங்க, எங்க சபை உடைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, என்னோட அன்பின் ஐக்கியம் உடைஞ்சிடக்கூடாதப்பா. முன்னேற்றத்துக்கு தடையா இருப்பது உங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியம், அந்த கலகம், விரோதம், துர்ச்செயல்கள், இதெல்லாம் நம்மளுக்குள்ள இருந்தா அந்த வளர்ச்சி முடியாது. சாப்பாடு திருப்தியா சாப்பிட முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல் நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து பார்த்து வாழ்ங்க. கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம், பக்கத்துல கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். டெக்னாலஜி மனுஷன் 30-40 காட்டுறானா தெரியல, மண்டை அப்படி குழம்பி இருக்குது. 120 வருஷம் வாழ்ந்தவங்க இருக்காங்க. நீங்க ஒரு தாத்தாவை பார்த்தேன், 180 வயசா, மிட்டாய் தாத்தா. அவர் பேரு என்ன பேரு? மிட்டாய் தாத்தா. பாத்துருக்கீங்களா? 120 வயசுக்கு கன் மாதிரி வந்து மிட்டாய் உருட்டி கொடுக்குறாரு. இப்ப நம்மளாம் இன்னைக்கு என்ன பண்ண முடியல, கொஞ்ச நேரம் கூட என்ன பண்ண முடியல, உட்கார முடியல. மாறிட்டு வருது. சொல்லுங்க பக்கத்துல, கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். இந்த காலத்துல சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. உங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அனுபவம் தெரியாது. அல்லேலூயா. உன் பிள்ளைகளை நல்லா அவளை நேசிங்க. கல்யாணம் கட்டுற வரைக்கும் தான் அல்லேலூயா நேசிங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் மனைவியை நேசிங்க. அல்லேலூயா. உன் கணவனை விட்டு கொடுக்காதீங்க. எந்த காரணம் அவன் கெட்டவனா இருந்தாலும் சரி விட்டு கொடுக்காதீங்க. அல்லேலூயா. மனைவியை நல்ல நேசிங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. கொஞ்ச காலம் கொஞ்சம் நல்லா அங்கேயும் கூட்டிட்டு போய் வெளி உலகத்தை காட்டுங்க, பேசுங்க. கொஞ்சம் நேரம் டீ சாப்பிடுங்க, ஒரு கடையில் போய் பிஸ்கட் சாப்பிடுங்க. அல்லேலூயா. சும்மா வேலை, அது இது அது இதுன்னு சொல்லி ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்தை வச்சுக்காதீங்க. நீங்க ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுங்க. 4 பேர் இருக்கீங்கன்னா விட்டு கொடுத்து பேசுங்க. ஆண்டவர் அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸா இருக்கா, கையை பிடிச்சி ஜோம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த பிரச்சனை என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. ஒரு சண்டை போட்டீங்கன்னா கூப்பிடுங்க, வா நம்ம சமாதானம் இருப்போம். ரவுண்டா முட்டி போடுங்க, ரவுண்டா கை கோத்து, யார் யார் மேல என்னென்ன தப்பு இருக்கு சொல்லு, எழுதுவோம். இனிமேல் இது வரக்கூடாது, செய்யக்கூடாது, விட்டு விடுக்கிறேன் சபிச்சு. ஏன்னா நீங்க நல்ல பிள்ளைங்க, பக்கத்துல சொல்லுங்க நல்ல பிள்ளைங்க. சொல்லுங்க பக்கத்துல, நல்ல பிள்ளைங்க. தாயின் கருவில் உருவாக நல்ல பிள்ளைங்க தானே. இந்த பிள்ளைகளை வந்து சத்ருவானவன் வந்து கெடுக்கிறான். அதை வந்து அன்னைக்கு சபிச்சு ஜோம் பண்ணுங்க, பிள்ளைகள் மாறும். மாறுமா மாறாது? அல்லேலூயா. நம்ம குடும்பங்கள் மாறும். அல்லேலூயா. நம்ம திருச்சபை மாறும். இந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக. சொல்லுங்க 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 சத்தமா, இயேசுவுக்காக இந்த வாழ்க்கை. அடுத்தவங்க முன்னாடி இயேசுவை விட்டு கொடுக்காதீங்க. நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை, அவர் ஐஸ்வர்ய சம்பனர், அவர் நமக்குள்ள பெரியவராக இருப்பார் என்பதை அநேகருக்கு உணருங்க. இவங்க கிறிஸ்தவ சர்ச்சைக்கு போறாங்க, இவங்களே எப்படி இருக்காங்கன்னு பேர் வாங்கிறாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஏசப்பா நான் ஜீவனுள்ள தேசத்துல சாட்சியா இருக்கேன். ஒருவேளை அப்படிப்பட்ட டேமேஜ்ல இருந்தா கூட அவங்க முன்னாடி நிரூபிக்கணும். அதான் சொல்லுவேன், எந்த இடத்துல நம்ம டேமேஜ் ஆகணுமோ அந்த இடத்துல நிரூபிக்கணும் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். சிறிய ஜெபம்.